அது மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் பார்த்து வைத்த அந்த தேசம் அது சிங்காரமான தேசம் என்று. எப்படிப்பட்ட தேசம்? எப்படிப்பட்ட தேசம்? சிங்காரமான தேசம், அலங்காரமான தேசம் என்று. அலங்கோலமான தேசம் அல்ல, அசிங்கமான தேசம் அல்ல, நாற்றம் எடுத்த தேசம் அல்ல, சிங்காரமான தேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க சிங்காரம். சிலருக்கு நாக்கெல்லாம் வராது, சொல்றதுக்கு வராது. அதென்ன சிங்காரம்? கர்த்தர் ஃபூன்னு ஊதி போட்டுருவாரு. சிங்காரம் கேக்குதா உனக்கு? அலங்காரம் கேக்குதா? போயாங்கிட்டு கர்த்தரே சிங்காரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நான் அதிக பிரசங்கித்தனம்லாம் என்ன செய்யக்கூடாது, மண்டகருவமெல்லாம் பேசக்கூடாது, ஹெட் வெயிட்டெல்லாம் பேசக்கூடாது. கர்த்தர் சிங்காரம் சொல்லும் போது நான் என்ன செய்ய போறேன்? கர்த்தர் சைடில் நிற்க போறேன். கர்த்தர் சிங்காரம் சொல்லும் போது இல்லை ஆண்டவர், வேணாம் ஆண்டவர், எங்கள் சபை உபதேசத்துக்கு ஒத்து வரல ஆண்டவரே, எங்கள் சபை உபதேசத்துக்கு, எங்கள் கட்சி கொள்கைக்கு ஒத்து வரலன்னு சொல்லி கூட்டணி வைக்க மாட்டாங்க பாருவீங்க. சில கட்சி என்ன செய்யாது, அந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டானா. ஏன்னா இவங்க கட்சி கொள்கைக்கு என்ன செய்யல, அது ஒத்து வரல, அதனால கழட்டி விட்டாங்க. சில கிறிஸ்தவர்கள் பாருங்க இன்னைக்கு இருக்கிறாங்க, அவங்க சபை உபதேசத்துக்கு ஒத்து வரல, கர்த்தரே கழட்டி விட்டுறது. ஆண்டவரே நீங்க சொல்ற காரியம் என்ன செய்யலைங்க, சபை உபதேசத்துக்கு என்ன செய்யல, ஒத்து வரல ஆண்டவர், நீர் பாட்டுக்கு சிங்காரம்ன்றீரு, அலங்காரம்ன்றீரு, மகிமைன்றீரு, எங்களுக்கு அந்த பீத்த செருப்பு, அந்த ஜிப்பா ட்ரெஸ்ஸு, அந்த அதுதான் நாங்க இப்படி இருந்துடுறோம் ஆண்டவரை. கர்த்தர் சொல்றாரு, போ, நான் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்? சிங்காரம் சொல்லி நான் சொல்றேன், நீ அலங்கோலம் சொல்லிக்கிட்டு இருக்கிற, நீ அசிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிற. எல்லாம் இருக்கிறீங்களா? சில கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிங்காரம் அலங்காரம் என்கிற வார்த்தை அது பிசாசுடைய வார்த்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க சிங்காரம் அலங்காரம் சொல்லுங்க, காதை பொத்திக்கிறாங்க, அப்பா பரிசுத்தம் கெட்டு போயிடும், பரிசுத்தம் கெட்டு போயிடும். பரலோகத்தில் போய் பார்க்கத்தான் போகிறோம், அங்கே எவ்வளவு அலங்காரம், எவ்வளவு சிங்காரம், எவ்வளவு டெக்கரேஷன்லாம் இருக்குதுன்னு எல்லாரும் வாயை பழந்துருவாங்க ஆணு. நம்ம இங்கே கல்யாணத்துக்கு போயிட்டு அடையப்பா எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி வாயை பழக்கிறோம். இதை விட 1000 கோடி மடங்கு அங்கே இருந்துச்சு இது அலங்காரம் சிங்காரம்லாம் இருக்குது. இங்கே கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறாரு பாருங்க, நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன். சிங்காரமான தேசத்தில் என்ன செய்வேன்? கொண்டு வந்து. ஆகவே கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? சிங்காரத்துக்கு அழைத்திருக்கிறார், அலங்காரத்துக்கு அழைத்திருக்கிறார், பாலுக்கு அழைத்திருக்கிறார், தேனுக்கு அழைத்திருக்கிறார், நன்மைக்கு அழைத்திருக்கிறார், விசாலத்துக்கு கர்த்தர் செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். விசுவாசியுங்கள். நெருக்கமெல்லாம் மாறிடும், ஒடுக்கமெல்லாம் மாறிடும். ஆமென். எல்லா தாழ்ச்சிகள் மாறிடும். அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக ஒடுக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார். எதற்காக? விசாலமான வாழ்க்கைக்குள்ளே நம்மை கொண்டு வருவதற்காக. ஆமென். ஆகவே இந்த சிங்காரம் அலங்காரம் என்கிற வார்த்தைகள் அது பிசாசுடைய வார்த்தைகள் என்று அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் நினைக்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. சிங்காரம் அலங்காரம் என்ற வார்த்தை அது சத்திய வேதத்தினுடைய வார்த்தை. எனவே அறிவீனமாய் பேசக்கூடாது, அறிவோடு பேச வேண்டும். சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டிய காரங்களை வைத்து சொல்லுவோம். சிங்காரமான தேசம், அலங்காரமான தேசம், சிங்காரமான வாழ்க்கை, அலங்காரமான வாழ்க்கை. ஆமென். கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிங்காரம் என்ற இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வாயில என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பயுமே அந்த கஞ்சி, அந்த பச்சை மிளகா, அந்த ஊறுகாய், அந்த பழைய சோறு, அந்த பீத்த செருப்பு, அந்த கிழிஞ்ச சேலை, கிழிஞ்ச ஜிப்பா ட்ரெஸ், இதுதான் நமக்கு நல்ல வசதியான வாழ்க்கை, நல்ல சாப்பாடு, நல்ல உணவு, நல்ல வண்டி, கார்ல. யாருக்கு அது? துன்மார்க்கனுக்கு, ரட்சிக்கப்படாதவனுக்கு கிடையாது, கிடையாது. எல்லா ஆசீர்வாதங்கள் யாருக்கு தான்? அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு. எனவே நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன்,
அவர் செழிப்பின் தேவன். ஆமென். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் எதை விரும்புகிறார், கர்த்தர் எதை ஆசைப்படுகிறார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அப்பதான் அவருடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களா என்ன செய்ய ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். அவரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அவரை போல எண்ணங்கள், ஆமென், அவருடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களா என்ன செய்ய ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். அவருடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களாய் மாறும் பொழுது வாழ்க்கை முற்றிலுமா என்ன செய்யப்படுகிறது, மாற்றப்படுகிறது. தரித்திரம் பாருங்க, நிறைந்த வாழ்க்கை ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்க்கையாய் மாற ஆரம்பிக்கிறது. கடனான வாழ்க்கை கடன் கொடுக்கிற வாழ்க்கையாய் மாற ஆரம்பிக்கிறது. வனாந்தர வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாய் மாற ஆரம்பிக்கிறது. வியாதியான வாழ்க்கை ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையாய் மாற ஆரம்பிக்கிறது. பலவீனமான வாழ்க்கை பலமுள்ள வாழ்க்கையாய் மாற ஆரம்பிக்கிறது. தீமையான வாழ்க்கை நன்மையான வாழ்க்கையாய் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, மாற ஆரம்பிக்கிறது. எப்பொழுது அவருடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களாய் மாறும் பொழுது. ஆமென்.